இறைவனின் புகழ் பாட இங்கு இறைவன் பல கோடி துறை அமர்ந்தவரே, உந்தன் துணை ஒன்றை நான் தேடி மறைபொருளானவரே, உன்னை மரணத்தில் சிறை வைத்தோம். மறைபொருளானவரே, உன்னை மரணத்தில் சிறை வைத்தோம். குறைவுள்ள கோவிலே, உம்மை கொண்டே ஆகுதி வைத்தோம். இறைவனின் புகழ் பாட இங்கு இறைவன் பல கோடி துறையில் அமர்ந்தவரே, உம் துணையொன்றே நான் தேடி. ஆண்டவரே இறைவா, தக்க காலத்தில் உம்மை நோக்கி உள்ளது என் மன்றாட்டு உறுதியானவர்கள் துணைக்கு ஏற்ப உமது இரக்க பெருக்கத்தினால் எனக்கு செவி சாய்த்திரள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் வாழ்வதாக இயேசு கிறிஸ்துவின் நடுக்கடமையான தூய ஆவியாரின் பிரபு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஸ்ரேயா லாரன்ஸ் தன்னுடைய 22வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். மெர்சி அந்தோனியம்மா அவர் குடும்பத்தில் நன்றியாக நன்றியாக கிடைக்கிறார்கள். அதோடு இணைந்து பாதுகாப்பு பிராங்க் ஃபாதர் ஆண்டனி பீட்டர், ஜோஸ்பின் தெரேஸ், பன்னீர் செல்வி, வில்லியம் ரோஸ் வேலியம்மா, சந்தான சுவாமி இவருடைய ஆண்களுக்காக திருப்பணியில் சிறப்பாக ஜெபிப்போம். தேவையில் சிறப்பாக மெல்சீனா அவர்கள் வரைபடங்களுக்காகவும் அதேவேளை இன்று 10ஆம் வகுப்பு தேர்வுகளில் எழுதப்போகின்ற அனைத்து மாணவ மாணவிகளை இறைவன் ஆசீர்வதித்து அவர்கள் தேர்வு எழுதிய எந்த ஒரு பயம் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் அவர்கள் நல்ல முறையில் தேர்வு எழுத வேண்டிய ஆற்றல் இருப்பதற்காகவும் படிக்கிற நேரத்தில் நல்ல முறையில் எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாமல் நல்ல முறையில் படிக்கக்கூடிய ஆற்றலையும் ஆர்வத்தையும் நிறைவில்லாமல் கொள்ள வேண்டியதற்காக நல்ல உடல் உள்ள சுகத்தை கொள்ள வேண்டியதற்காக திருப்பணியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பிற்கு சகோதர சகோதரிகள் தூய மறைகள் உங்களை நடப்பதில் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உம்மை மன்றாடும் மக்கள் மீது நீர் இரக்கம் காட்டுவதாக.
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது: தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும், பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாகவும் நான் உமக்கு பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும், இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர். அவர்கள் பசியடையார், தாகமுறார். வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுக்கள் அருகே வழிநடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன். என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தொலைவிலிருந்து வருவார்கள். சிலர் வடக்கிலிருந்தும், சிலர் மேற்கிலிருந்தும், சிலர் சீனி நாட்டிலிருந்தும் வருவார்கள். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிப்பு, மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சீயோனோ, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், என் தலைவர் என்னை மறந்துவிட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்துவங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பதிவிரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆயனர் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பதாக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை என்றும் செயலாற்றுகின்றார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு இல்லாமல்
கடவுளை தம் சொந்த தந்தை என கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் செய்கின்றார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தவரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையும் மதிப்பதில்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மாநில மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறையில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமது புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ளவர்களே, சிறுவயதில் இருக்கின்ற பொழுது மறைக்கல்வி வகுப்பில் அல்லது புது நன்மை வாங்குகின்ற சமயத்தில் ஒரு கேள்வி எப்போதும் கேட்பதுண்டு. அதே கேள்வி நானும் உங்களுக்கு கேட்கலாம்னு சொல்கிறேன். தந்தை கடவுளா? தந்தை கடவுளா இல்லையா? கடவுள். மகன் கடவுளா? மகன்ன்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளா? கடவுள். தூய ஆவி கடவுளா? கடவுள். அப்ப எத்தனை கடவுள் நமக்கு? 3 கடவுள். கரெக்ட் தான். ஒரே கடவுள் இதுவே 3 ஆட்களாக இருக்கின்றார்கள். இதுதான் நம்முடைய விசுவாசம். இது தெரியாம சில நினைச்சுன்னா நமக்கு 3 கடவுள் நல்லா நினைச்சுக்காங்க. நமக்கு ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கின்றார்கள். சரிங்களா? அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தான் புரியுறதுக்கு. என்னன்னா ட்ரினிட்டேரியன் காட், ஒவ்வொரு கடவுள் தான். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒவ்வொரு ஜெபத்திலும் எப்படி தொடங்குவோம்? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஒரே கடவுளுடைய பெயரான ஒவ்வொரு காரியத்தையும் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் மூவர் இறைவனை நாம் தொடங்கி அழைத்தே நாம் தொடங்குகின்ற ஜெபம். இதை நச்சினை வாசகத்தை பார்க்கின்ற பொழுது தந்தை வேறல்ல, நாம் வேறல்ல அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒன்றிப்பை உணர்த்துவதை பார்க்கின்றோம். என்னுடைய வார்த்தையை கேட்பவர்கள் தந்தையுடைய வார்த்தையை கேட்கின்றார்கள், என்னை பார்ப்பவர்கள் தந்தையை பார்க்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக அந்த வாழ்ந்தவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த
இதனை அவர்கள் நம்பாமல் அவருக்கு எதிராக அவரை எப்படியாவது கொள்ளலாம், தந்தைக்கு இணையாக இவர் பேசுகின்றார் என்று அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை புரியாமல் அவரை கொல்ல நினைப்பதை தான் இன்றைய இறை வார்த்தை கூறுகிறது. இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுவது மிகப்பெரிய உண்மையை, நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கின்றதே போல நீங்களும் ஒன்றாக என்னோடு இணைந்திருங்கள். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக தெரிவிக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் யோவான் 25-26 பார்க்கிறபடி உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கின்ற பொழுது நல்ல காரியங்களை செய்வோம். அதன் மூலமாக நாம் இறந்தாலும் நம்முடைய செயல்களின் மூலமாக உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருப்போம். அதே வேளையில் நாம் இறந்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையின் போது மீண்டும் உயிர்த்தெழுவோம் என்கின்ற உண்மையை மீண்டும் மீண்டுமாக இறைவன் உணர்த்துவதை பார்க்கின்றோம் இன்றைய இறை வார்த்தையின் மூலமாக. அது மட்டுமில்லாமல் திருப்பாடல் 145 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூறப்படுவது போல ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். தொடர்ந்து 18ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். திருப்பாடல் 145:18ஆம் வசனம் பார்க்கப்படுகிறது. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாக தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் நன்மை உள்ளார். எப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இறைவனோடு மன்றாடுகிறோமோ இறைவன் நம்மோடு, நம்முடைய குடும்பத்தோடு, நம்முடைய உள்ளத்தோடு நம்மோடு இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை ஆணித்தனமாக திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அவர் மட்டுமல்லாமல் இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற முதல் வாசகம் எஸ்ஐயா இறைவாக்கில் எடுக்கப்பட்டது. எஸ்ஐயா 49வது அதிகாரம் 49வது அதிகாரத்தில் மிக தெளிவாக 8ஆம் வசனத்திலே கொடுக்கப்படுகிறது. நான் உனக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உனக்கு துணையாக இருக்கின்றேன், உனக்கு துணையாக இருக்கின்றேன். நம்முடைய சோதனை காலத்தில், நம்முடைய கண்ணீர் நேரத்தில் இறைவன் நம்மோடு இருக்கின்றார். நாம் கூப்பிடுகின்ற பொழுது இறைவன் நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்றார். நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் இது கண்டிப்பாக நடக்கும். இதனை நாம் உணர முடியும். எத்தனை வழியாக தூயாவின் வல்லமை கேட்போம். தூயாவின் வல்லமையினால் நாம் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரோடு இணைந்து இருந்து ஒரு பங்காளியாக அவர் இவ்வுலகத்தில் வாழ்கின்ற பொழுது நல்ல காரியங்களை செய்வது போல நாமும் அவருடைய பண்பினை கொண்டவர்களாக, பிறருக்கு இரக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், பிறருக்கு அன்பை கொடுப்பவர்களாக இருக்கலாம், பிறருக்கு மன்னிப்பை கொடுப்பவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றோம். ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது நாம் இறந்தாலும் உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே அதற்கான வரத்தை இறைவன் தொடர்ந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. இறைவன் திருத்தலத்தில் அவரன்பில் வளரவே அழைத்தேன் என்னை முழுதும் புது வாழ்வு மலரவே.
இப்பலியின் ஆற்றல் எங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்கிட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களின் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். தமிழர்களாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையின் திருவுள்ள எல்லாம் நிறைவா என்னாலும் விடுத்திருந்தாலும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் என்ற கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆர்வத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுள்ளவானே. ஆகவே எண்ணற்ற மாணவர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, உம்மையாவே தூய்மையடைந்திருக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை ஒழித்து இக்காணிக்கைக்காக தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவாக. தாழ்வுள்ள உள்ளம் கடிந்தமை கையெழுந்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே எழுதிய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்றி பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் நன்மைகள் புகழ்ந்தேன் வரவருள்ள உண்மை என்று அடைகின்றோம்.
இவருடைய இவரோடு எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, துயாவியானவரே, எல்லா புகழும் ஆட்சியும் ஏற்று உமக்கு உரிமையே. இறைப்படைப்படி நாம் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை வாழ்நாளில் அமைதியை கண்டுள்ளவர்களுக்கு கொண்டாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாம் எப்போதும் நிறைவேற்று யாதற்கு அடக்கமே நலமாயிருக்குமாக நாங்கள் நோக்கிற்கு பெறுவதற்காகவும் இமிழ்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று திருத்தலுக்கு விழுந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கைகள் நோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்று வாழ்த்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருக்கிறதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவனை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவனை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவனை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோம். அஞ்சாதே, நாளெங்கும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே, அஞ்சாதே, நாளெங்கும் உன்னோடு. அன்னை குழந்தை
உன்னை வெறுக்கலாம் குன்றும் அசையலாம், குகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். எந்த நிலையானாலும் எந்த நன்று மாறாது. எந்த நிலையானாலும் எந்த நன்று மாறாது. அஞ்சாதே, அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே, அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகுக்கு அனுப்பினார். நன்றி கோரி நின்றாடுவோம். ஆண்டவரை விண்ணகங்களை பெற்றுக்கொண்டவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு பெற நீர் அனுமதியாதிருக்க உண்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளர்களுக்கு உதவி அளிப்பீராம். எங்கள் ஆண்டவராகிய பிரதேசப்படியா உமைவிழா நடுகின்றோம்.